My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2026 தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். NEET 2026 பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதாக நியூஸஸ் அப்படிங்கிறது வருது. அண்ட் சிலபஸை NTA தரப்புலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில முக்கியமான விஷயங்களை நம்ம தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. பிகாஸ் NEET 2026 ரிலேட்டடா, JEE 2026 ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்களில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. NEET 2026 பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக சிலபஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிலபஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப்பை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கிறபடி சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் இது ஒரு பெரிய ஹைப் கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. 2025க்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸாக 2026க்கும் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ இன்கேஸ் டெலீட்டட் போர்ஷன்ஸ் ரிலேட்டடாகவோ அல்லது நியூ சாப்டர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நான் செப்பரேட்டாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அதனுடைய அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அது முடிஞ்சால் நம்ம வீடியோவும் பதிவு செய்யலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் அப்டேட் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ. இப்போ வந்து NEET 2026க்கும் JEE 2026 மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷனும் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனும் கொண்டு வர்றதாக NTA தரப்புலேருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் நிறைய நியூஸ் மீடியாவில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து நமக்கு NDTVயினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷன் NDTVயிலேருந்து வந்த ஒரு அப்டேட், ஒரு நியூஸ் ஆர்டிக்கல். NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டு இன்ட்ரடியூஸ் லைவ் ஃபோட்டோ அண்ட் ஃபேஷியல் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஃபார் NEET அண்ட் JEE ஃப்ரம் 2026 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வுலையே டெல்லியில் ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸில் உங்களுடைய பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷனை செக் பண்ணி பார்த்துருக்காங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, இது லாஸ்ட் இயர் நடந்த விஷயம். ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் மேட்ச் ஆகலைன்னா கூட அலோவ் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் த ஐடென்டிஃபிகேஷன். மற்ற இதை வச்சு அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. பட் வெரிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸ் 2025லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2026ல் இந்த மெத்தடை ஃபேஷியல் அண்ட் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை கொண்டு வருவதற்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டிகல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the National Testing Agency plans to introduce facial recognition based identity verification and mandatory live photograph capture for candidates appearing in key national entrance examination from 2026. இதை JEE கொண்டு வந்துட்டாங்க. JEE அப்ளிகேஷன் போடும்போது லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ JEE மெயின் செஷன் 1 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள்லாம் லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. நீட்டுக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வெகு அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் பதிவு செய்வேன். The new system will be implemented across major tests conducted by National Testing Agency, including JEE Mains and NEET UG. The rollout will begin with JEE Main in January 2026 அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 2026 ஜான்வரியில் நடக்கக்கூடிய JEE Mains செஷன் 1ல இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. This will be implemented from January, starting with JEE Main. A senior official said, adding that the objective is to ensure real-time identity verification at multiple stages of the examination process and curb impersonation and other unfair practices. ஆக்சுவலாக மாணவர்கள் இம்பர்சனேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஆள் மாறாட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து ஆக்சுவலாக தேர்வு எழுதக்கூடியவங்க மாணவர்கள் தான். ஆனால் ஒரு சில இடங்களில் சில நியூஸில் வேற ஆள் ஒரு மாணவருக்கு பதிலாக வந்து எழுதிட்டு போனதாக இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் முன்னாடி இருந்துச்சு. இந்த பிரச்சனையை அல்லது இந்த குற்றத்தை தடுப்பதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் அண்ட் ஃபேஷியல் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. விச் இஸ் அ வெரி குட் மூவ். பெரிய இதனால மாணவர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது. நம்ம சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம், அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வில் பி சேஃப் ஃபார் த எக்ஸாமினேஷன் பர்பஸ். நமக்கு எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஈஸியாக ப்ராசஸ் அப்படிங்கிறத செய்யலாம். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா
இது வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா, அதில் சில அப்டேட்டாக பண்ணணும். இன்கேஸ் இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட், நீங்கள் இதை பற்றிலாம் பெருசாக பயப்படாதீங்க. நீட் 2026 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கரெக்டாக 3-4 மாதம் தான் இருக்கிற டைமை எஃபெக்டிவ் யூஸ் பண்ணி படிக்கிற வேலையை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயோமெட்ரிக்ஸ் எங்கே நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ, ஓகேங்களா. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணுடைய கருவிழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் லேட்டஸ்ட் ஃபோட்டோவை ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ ஆதார் கார்டில் இருக்குது சார் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இப்போவே மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா லைவ் ஃபோட்டோ கேப்சர் கண்டிப்பாக JEE மெயின்ஸை கொண்டு வந்ததுனால நீட் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 99% கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா JEE மெயின் செஷன் 1ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீட்டுக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். நீட் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோவை லைவாக நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. லைவ் ஃபோட்டோவும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு டேக் லைவ் கேப்சர் ஃபோட்டோ, ஓகேங்களா. ஸோ இது இப்போ வந்து ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோவையும் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் ஐரிஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. டைம் இருக்குது. நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிங்கன்னா 10-15 days or 20 days ஆதார் கார்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் பொறுமையாக இப்போவே அப்டேட் பண்ணி வச்சிட்டோம்னா Februaryல தான் நமக்கு வந்து நீட்னுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக பண்ணலாம். அடுத்து உங்களுடைய 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் மிஸ்மேட்சிங் தென் ஆதார் கார்டில் அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் பின்னாடி உங்கள் நேமுக்கு அடுத்து இருந்துச்சு அப்படின்னா ஆதார் கார்ட்லேயும் உங்கள் இனிஷியல் நேமுக்கு அடுத்து தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய 10th மார்க் ஷீட் அல்லது 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேமுக்கு அப்புறம் இனிஷியலுக்கு பதிலாக ஃபாதர் நேம் இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். ஸோ ஆதார் கார்டில் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் இஃப் யூ ஆர் ரிப்பீட்டட் 12th மார்க் ஷீட் ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் 12th இப்போ தான் நான் அப்பியரிங், நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நீட் எழுத போகிறேன் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்ட்லேயும் 10th மார்க் ஷீட்லேயும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் நீடட். ஆல்ரெடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதுலாம் செப்பரேட்டாக நான் வீடியோ ஆல்ரெடி ரொம்ப மாதங்களுக்கு முன்பதாகவே மேபி ஒரு 1 monthக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல நமக்கு அப்ளை பண்ணுறதுலையும் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பார் ஐடி. இது வந்து லாஸ்ட் இயர்லேயும் அதுக்கு முந்தின வருஷத்துலையுமே கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரில் கேட்டாங்க, இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா JEEலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீட்டுக்கும் கண்டிப்பாக இது வரும். இந்த அப்பார் ஐடியை நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல்ல இருந்து கிரியேட் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் 10th 12th படிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய ஸ்கூலில் அடுத்து படித்து முடிச்ச உங்களுடைய ஸ்கூல்ல இருந்து இந்த அப்பார் ஐடி டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். எப்படி ஆன்லைனில் அப்பார் ஐடி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எப்போ இந்த அப்பார் ஐடியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் நீங்களே கூட ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோனில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான சேஞ்சஸ். அண்ட் உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஐரிஸ், அந்த மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீட் 2026 தேர்வுகளில் எந்த மாற்றங்களும் இப்போ வரைக்கும் அறிவிக்கப்படலை. ஸோ 2025க்கு என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியான இதுதான் இப்போவும் இருக்குது. 3 மணி நேர தேர்வு, 180 நிமிடங்கள், 180 கேள்விகள். செக்ஷன் A, செக்ஷன் B எல்லாம் கிடையாது. ஃபிசிக்ஸில் 45 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 45 கொஷின்ஸ், பயாலஜியில் நமக்கு வந்து 90 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 180 கேள்விகள், 720 மார்க்கு. இந்த 720க்கு 720 எடுக்கணுங்கிறதா எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்கணும். நல்லா படிங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். செப்பரேட் வீடியோஸில் அதற்குரிய பதிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ படிப்புகள், அவங்க விரும்பின இன்ஜினியரிங் படிப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆராய்ச்சி ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.